காரைக்காலில் இருசக்கர வாகனங்களை சாலை விதிகளை மீறி ஓட்டிய 18 வயதிற்கு உட்பட்டவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து பெற்றோர், உறவினர், வாகன உரிமையாளர் ஆகியோருக்கு போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் எச்சரிக்கை விடுத்து அபராதம் விதித்து நடவடிக்கை. சாலை விதிகளை மீறி இருசக்கர வாகனங்களை 18 வயதிற்குட்பட்ட சிறார்களை ஓட்ட அனுமதிக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுக்க வைத்தது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் அதிவேக திறன் கொண்ட இருசக்கர வாகனங்கள், சாதாரண இருசக்கர வாகனங்களை 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக தலைக்கவசமின்றி பள்ளிகளுக்கும் டியூஷன் மற்றும் வீட்டு வேலைகளுக்காக ஓட்டி செல்வதாக போக்குவரத்து காவல் நிலைய போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. புகாரை தொடர்ந்து சிறப்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் காரைக்கால் நகரத்தின் முக்கிய வீதிகளில் மேற்கொண்ட சோதனையின் போது சிறார்கள் ஓட்டி வந்த வாகனங்கள், ஆவணங்களின்றி ஓட்டி வந்தது உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நேற்று மாலை முதல் இன்று மதியம் வரை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் பறிமுதல் செய்த வாகனங்களை ஓட்டி வந்த சிறார்களின் பெற்றோர், உறவினர் மற்றும் வாகன உரிமையாளர்களை வரவழைத்து அடுத்த முறை போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட்டால் வாகனம் பறிமுதல் செய்வதோடு அபராதம் உள்ளிட்ட சிறை தண்டனை கிடைக்குமாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். பிடிப்பட்ட வாகனங்கள் அனைத்திற்கும் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்த போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் லெனின் பாரதி, 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகன உரிமையாளர்கள், பெற்றோர்கள், உறவினர்களை வரிசையாக காவல் நிலையம் முன்பு நிற்க வைத்து போக்குவரத்து விதிகள் மற்றும் சாலை விதிகளை மதித்து நடப்பேன் என்றும் விதிகளை மீறி சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுக்க வைத்தது பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் வாகனம் ஓட்டிய சிறார்களின் பெற்றோர்களுக்கு தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அறிவுரை கூறியதுடன் அடுத்த முறை தவறு செய்தால் கடும் நடவடிக்கை என எச்சரிக்கை விடுத்தார். காரைக்காலில் போக்குவரத்து விதிகளை மீறி சிறார்கள் ஓட்டி வந்த 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை ஒரே நாளில் பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.